சங்கீதம் 8வது வசனத்தை ஒரு வாசி. வசன வாசிக்க சொன்னோன்னா சரியா வாசல், இது அமைதியா இருக்க கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நிகழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தம் அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த, அவன் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காரியத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவனுக்கு எத்தனையோ படைபலம் இருந்தாலும், எத்தனையோ பெரிய ஞானம் இருந்தாலும், திறமை இருந்தாலும், அவன் சிறியவனா இருந்த போதிலும் கூட பெரிய கோலியாத்தை அடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து, ஒரு வல்லமையை கொடுத்து, எல்லாராலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும், இந்த மனிதனுக்குள்ளால இருந்த ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் செய்து முடித்தால் அது திருப்தியாக இருக்கும். அவர் செய்து முடித்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். அவர் செய்து முடித்தால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் செய்து முடித்தால் தலைமுறை தலைமுறை தோறும் அது நிலைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடினாலே கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி அவன் தேவனை முன்வைக்கிறான். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்படியானால் நாம் எல்லா சூழ்நிலையிலையும் அவரை நமக்கு முன்பாக வைக்கிற போது அவர் நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். ஓசியா 10வது அதிகாரம் 3வது வசனம். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை. ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். அல்லேலூயா. சோதரன். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் சொல்லுகிறார்கள் என்னன்னு சொன்னா, நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் அவன் நமக்காக என்ன செய்வான் என்று சொல்லி பலவிதத்திலே கேள்விகளோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் ஜனங்களுக்காக செயல்படுகிற ராஜா, ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ராஜா, அவருடைய எல்லா காரியத்திலும் முன்னின்று நியாயம் விசாரிப்பதற்கு மட்டுமல்ல, எதிராளிகள் வந்தாலும் அவர்களை முறியடிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சாமுவேலிடத்தில் சொல்கிறார்கள், எல்லாருக்கும் ராஜா இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி ஆண்டவர் சவுலை கொடுத்தார். இந்த சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவனை தள்ளிவிட்டார். ஆண்டவர் தாவீதை எடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி தங்களுக்கு ஒரு ராஜா இருந்தா எல்லாவற்றையும் செய்வான் சொல்லி எதிர்பார்த்த ஜனங்களுக்கு இப்பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் எதிர்பார்த்ததெல்லாம் தனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார் என்பதை தான் அவன் பார்த்தானே தவிர, தான் ராஜா என்கிறதை விட தனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டுல உள்ளவங்க தலைவர்கள் இருக்கலாம், பொறுப்பானவர்கள் இருக்கலாம், அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மேல ராஜா ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் நமக்காக என்ன செய்வாங்க, இவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி வருகிற போது அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ராஜா எல்லாவற்றையும்
செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாடு காலத்துல வாழுகிற நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், நமக்காக நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்து நமக்கு வேண்டி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நாம் என்னென்ன ஸ்தோத்திரம் தண்டனைகளை பெற வேண்டுமோ, எந்தெந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களிலே நாம் சரியாக வேண்டுமோ, அது எல்லாவற்றையும் அவரே செய்து முடித்ததினால நாம் அவரை பின்பற்றி நடக்கிற போது அவருக்குள் இருக்கிற நிறைவான காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்த வசனங்களை நாம் வாசித்து ஸ்தோத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ராஜா இருந்தாலும் அவன் என்ன செய்வான், நமக்காக என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வி ஓசியா மூலமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ராஜா என்ன செய்வான், மற்றவர்கள் மூலமாக தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்வான், பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ராஜாவாக இந்த பூமியில அவர் இறங்கி வந்தாலும் ஸ்தோத்திரம், அவர் ஏழ்மை கோலத்துல தான் வந்தார். ஆனால் அவரை குறித்து முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பதாக அவரை பிலாத்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்கிறார். இயேசு சொல்கிறார், மறுக்காமல் சொல்கிறார், நான் யூதருடைய ராஜா தான். அல்லேலூயா. இயேசு நான் ராஜா வரலன்னு சொல்லி சொல்லல, நான் ராஜா தான், நீ சொல்லுகிறபடி நான் யூதருடைய ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய ராஜாவாகிய இயேசு அவர் நமக்காக சிலுவையிலே மாம்சத்திலே பாடுபட்டார். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? நமக்காக பாடுபட்ட ராஜா. அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் ராஜாவுக்காக பாடுபடுவார்கள். இந்த ராஜாவை எனக்கு பிடிச்சிருக்குது, அவர் போடுற திட்டங்களை எனக்கு பிடிச்சிருக்குது, இவர் செய்கிற காரியம் எனக்கு பிடிச்சிருக்குது, இவரை எப்படியாவது தக்க வைக்கணும் என்பதற்காக அவருக்காக பாடுபடுவாங்க, ரத்தம் சிந்துவாங்க. ஆனா நம்முடைய ராஜாவா இயேசு மாம்சத்துல பாடுபட்டதுக்குன்னு சொன்னா எல்லாரையும் தமக்கு சொந்தமாக்கும்படியாக, அல்லேலூயா, சொந்த பிள்ளைகளாக்கும்படியாக அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் பாடுபட்டபடினாலே அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளணுமா? இயேசு எனக்காக பாடுபட்டிருக்கிறார், அது ஒரு ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். எதற்கு சொன்னா, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்க கால வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பான். அல்லேலூயா. பாவங்களை விட்டு ஓயணும். இயேசு எனக்கா இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், அதனால நான் பாவத்தை விட்டு ஓயணும் என்கிற அந்த சிந்தை உடையவர்களாக மாறிவிட வேண்டும். அதுதான் நமக்கு ஜெயம், அதுதான் நமக்கு வெற்றி. இயேசு சிலுவையில அவர் பாடுபட்டு நமக்காக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் குற்றம் சாட்டப்படல. அப்ப சிலுவையில இயேசு நமக்காக அவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரே, அதனால நமக்காக அவர் செய்த காரியம் என்னன்னு சொல்லி நான் பார்க்கிற போது ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5:8 வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க,
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை நம்ம எப்படி விளங்கிக் கொள்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா விளங்கிக் கொள்கிறோம். வேதம் சொல்லி இருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தர்லி உலவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, அநேக நேரத்துல தேவனை குறித்து பார்க்கும் பொழுது அல்லது கடவுளை குறித்து பார்க்கும்போது அவர் மிகவும் பயங்கரமானவர், பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. வேத புஸ்தகத்தில் நம்ம பார்த்ததுன்னா யாத்திரம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு எப்படி தம்மை அதிகமாக வெளிப்படுத்தினார் சொன்னால் யாத்திரா 24:17. பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமம் 4:24, உபாகமம் 9:3. இந்த வசனங்களை வாசிக்கும் போது 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உபாகம் 4:24. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. 9:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இந்த அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அல்லேலூயா. பட்சிக்கிற அக்கினி. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால எப்பொழுதும் தேவனை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னு சொன்னா அவர் பட்சிக்கிற அக்கினி. ஏன் அப்படி வெளிப்பட்டார்னா, தம்மை பட்சிக்கிற அக்னியா வெளிப்படுத்த ஒரு முக்கிய காரணம் சொன்னா, இவர்கள் தேவனுடைய கட்டளை விட்டு செய்யக்கூடாது, என்ன வழி விலக கூடாது. அல்லேலூயா. தேவனை குறித்த பயம் அவர்களுக்குள்ள இருக்கணும் என்பதற்காக அவர் தம்மை பட்சிக்கிற அக்னியாக வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, சோத்ரம். அவர் கட்டளைகளை கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், தேவன் எங்களோட பேச வேண்டாம், பேசினா நாங்கள் செத்து போவோம், மோசே எங்களோட பேசட்டும் சொல்லி அவர்கள் மோசே முன்னிறுத்தினார்கள். ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா அந்த சத்தத்தை கேட்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவனை ஒரு மனிதனும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, அவரை நெருங்கி சேர முடியாது. ஆண்டவர் மனிதனை படைத்த போது மனிதனுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. ஆனா எப்போ பாவம் செய்தானோ அப்பொழுது மனிதனுக்கு அவருக்கு பிரிவுண்டாகி விட்டது. இப்பொழுது மனிதனை தம்மண்டையை சேர்ப்பதற்கு அவர் மிகவும் பெரிய ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளை நம்ம பார்க்க முடியுமா என்று சொல்லி பல நேரத்தில் கேள்விகள் வருகிறது. ஆனால் கடவுளை மனிதன் தேடி தேடி ஓடுகிறான். ஆனால் அவரே மனிதனை தேடி இந்த உலகத்திலே வந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த மனிதன் மேல வைத்த அன்பினாலே அவரே மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த தெய்வத்துடைய அன்பு நம்ம விளங்குகிறது, அந்த ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல ஊற்றப்படுகிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்ம மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த பவுல் சொல்லுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய அன்பை எப்படி விளங்க பண்ணினார்னு, கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஸ்தோத்திரம். ஒருவனுக்கு தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பு இல்லை. யோவான் 15:15 வாசிங்க பார்ப்போம். யோவான் 15:15 சொல்லுகிறதில்லை. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில்
கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் அதே பகுதியில் தான் இருக்குது. சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு வேறொன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தர் ஜீவனை கொடுக்கறன்னு சொல்லி சாதாரண விஷயம் கிடையாது. அது பாவிகளுக்கா ஜீவனை கொடுக்கறன்னு சொல்லி சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்தோத்திரம். எந்த மனிதன் பலியிடப்பட வேண்டுமோ, தண்டிக்கப்பட வேண்டுமோ, அந்த மனிதனுடைய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவம் எப்படி இந்த அளவுக்கு முழு உலகத்திலேயும் பரவினது என்று சொன்னால், தேவனுடைய அன்பு கிறிஸ்து பலியானதினால் பரவினது. கிறிஸ்துவின் மார்க்கம் அன்பின் மார்க்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அப்போ அவர் பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே நாமும் பாவிகளை நேசிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் நம்மை நேசித்ததினால தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நேசித்ததினால தான் நமக்காக தேவ பிள்ளைகளை இந்த இந்தியாவுக்கு அனுப்பினார். நம்முடைய அப்போஸ்தலனை இந்த இந்தியாவுக்கு அனுப்பினார். ஏனென்று சொன்னால், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அவரை அறிந்து கொண்டால், அவரை விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, சோத்ரம். அந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானால், அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்குமானால், அது சும்மா இருக்காது. அது ஒவ்வொரு நாளும் நம்மை ஏவி கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. பாவிகளுக்காக ஒரு மனிதன் ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் இன்னும் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரையும் நேசிக்க முடியுதா? பாவிகளை நேசிக்க முடியுதா? குற்றம் செய்தவங்களை நேசிக்க முடியுதா? ஸ்தோத்திரம். அன்றைய நேரத்தில் நம்ம மேல ஆண்டவர் வச்ச அன்பை நம்ம மறந்து விடுகிறோம். ஒரு அருமையான போதகர் அவர் சொன்ன காரியம், என் மகன் பொய் சொல்லிட்டான், தப்பு பண்ணிட்டான், அவன் அடிக்க போகும்போது ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். ஸ்தோத்திரம். நீ ரொம்ப நல்லவனான்னு சொல்லி கேட்டார். அல்லேலூயா, ஒரு அழைப்பு. அல்லேலூயா. எல்லாரும் எங்க தானே இருக்கீங்க? அதான் சொன்னேன்ல, ஸ்தோத்திரம். எனக்காண்டி நீங்க ஜோமன் இப்ப இல்லை, இப்ப நீங்க வசனத்தை கேட்கணும். ஸ்தோத்திரம். வீட்டுல போயிருந்து நீங்க தனி ஜெபம் பண்ணும் போது நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. என்ன நீங்க இப்படி அப்படி 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 அமைதியா இருந்து கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டப்பட்டு வசனத்தை சொல்றேன் தெரியுமா? அதனால எனக்காண்டி நீங்க என்ன செய்யணும்? ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்போ அந்த போத இடத்துல கேட்டார் ஆண்டவர், நீ தப்பு பண்ணியா, நீ பொய் சொன்னியா அப்படின்னு. ஆண்டவரே, நான் நிறைய விஷயத்தில் தவறி இருக்கேன். சரி, அவனும் திருந்தும் சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம ஈஸியா மற்றவங்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம், ஈஸியா மற்றவங்களை குற்றம் சாட்டி விடுகிறோம். ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பார்த்தா, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு என்னை மீட்டு கொண்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை அறிந்து கொண்டால், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்குமானால் நாம் யாரையும் நேசிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால இயேசு நம்மளை நேசிக்கல. நாம் பாவிகளா இருந்த போது இயேசு நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை அவர் சிலுவையில கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது நான் பார்க்கும்போது ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 34ஆவது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க பார்ப்போம். 34, 8:34.
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் அவரே எழுந்தும் இருக்கிறவர். இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறாரா இருக்கிறார். பாருங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுவதற்கு ஒருவரும் இல்லை. ஏனென்று சொன்னால் குற்றம் சாட்டுகிறது பிசாசுடைய வேலை. ஆனால் குற்றம் சாட்டப்படுகிற போது ஸ்தோத்திரம், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு. பாருங்க, இயேசு நமக்காக சிலுவையில மரித்தது மட்டுமல்ல, நமக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பின்பற்றின பிற்பாடு நான் தவறே செய்யல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அழிச்சு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை காரியங்களை நம்ம தவறுகிறோம், எத்தனை காரியங்களை நம்ம மீறுகிறோம். வெளியில தெரிந்தும் மீறுகிறோம், வெளியே தெரியாமலும் மீறுகிறோம். நம்ம மீறுகிற ஒவ்வொரு நேரமும் நம்மளை குற்றம் சாட்டுவதற்கு ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். நாம் மீறுகிற ஒவ்வொரு நேரமும் நம்மை குற்றம் சாட்டுவதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. மனிதர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள், பிசாசும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி குற்றம் சாட்டலாம்? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிறைய தடைப்படுகிறது, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்படுகிறது. அது காரணம் ஒன்று இருக்கிறது, நம்ம மேல் வருகிற குற்றச்சாட்டுகள். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு இருக்கும்போது நம்ம விட்டவர்களுடைய குற்றங்கள் என்ன செய்யுது? அது தடுக்குது. பிசாசு அவன் குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். சக்கரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே அங்கே ஒரு ஆசாரியன் ஒருவன் இருக்கிறான். பாருங்க, ஆசாரியன் அவன் என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறான்னு அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறான். 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் சொல்லப்பட்டிருக்கு. இவன் பிரதான ஆசாரியன். யோசுவா பிரதான ஆசாரியன், தேவ சமூகத்தில் நின்று பலி செலுத்தக்கூடியவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவன், பரிந்து பேசக்கூடியவன், ஜனத்திற்கு தேவனுடைய கட்டளைகளை தெரிவிக்கிறவன், இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பொறுப்புல உள்ளவன். ஆனால் அவனுடைய வஸ்திரமும் அழுக்கு வஸ்திரமா இருக்கிறது. அழுக்கு வஸ்திரத்தோட யாரும் தேவ சமூகத்தில் நிற்க கூடாது. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக சாத்தான் குற்றஞ்சாட்டுவதற்கு வந்து நிற்கிறான். அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை காரணம் காட்டி அவனை குற்றஞ்சாட்டு வந்து நிற்கிறான். இதே போலத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தெரிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தெரிந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பல ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிசாசும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனா நம்ம மேல குற்றச்சாட்டுகள் வருகிறது. நிறைய நேரத்தில் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானதாக கூட இருக்கிறது. தவறான குற்றச்சாட்டுகள் வந்தால் ஸ்தோத்திரம், அது அப்படிப்பட்ட பொய்யா உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு பாக்கியமா இருக்கு. ஆனால் உண்மையான குற்றச்சாட்டுகள் கூட நம்ம மேல வருகிறது. அந்த நேரத்துல நாம் அதை பொருட்படுத்துறது கிடையாது. எத்தனை பேர் பொருட்படுத்துறோம்? உண்மையான குற்றச்சாட்டுகள் வரும்போது இவங்க பைபிளை தூக்கிட்டு போறாங்க, இப்படியெல்லாம் செய்யறாங்களே, இப்படியெல்லாம் பேசுறாங்களே, இதெல்லாம் வரும்போது அது தேவனுக்கு ஒரு அவமானமாக இருக்கிறது. அது பிசாசு நம்முடைய குடும்பத்துல தொடர்ந்து அவன் போராட்டங்களை கொண்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். எதுக்கு தெரியுமா? நம்ம என்ன தவறு பண்ணுவதற்கு அல்ல, நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து சரி செய்வதற்காக. ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டது, உடனே தகப்பனார் ஒரு கம்பெடுத்து அடி கொடுக்கிறாரு, உடனே அம்மா தடுத்து நிற்பாங்க. தடுத்து நின்று சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு தடவை விட்டுருங்க, ஸ்தோத்திரம், சரியாயிருவான். சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்குன்னு அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஒரு தடவை விட்டுருங்க, சரியாயிருவான், ரெண்டாவது பண்ணியாச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்க, ஆண்டவர் இதே போல அத்தி மரத்தை நட்டிருந்தார். ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் நடப்பட்டிருந்தது. அந்த அத்தி மரம் 3 வருஷமாகிலும் கனி கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கான உரம் போடப்பட்டது, தண்ணீர் விடப்பட்டது, பராமரிப்புகள் அதற்கு தவறாமல் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. இது ஒரு பெரிய குற்றம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அந்த தோட்டக்காரர் வந்து சொல்றாரு, எஜமானன் சொல்றாரு, இந்த மரத்தை எதுக்கு வச்சிருக்கிற, இதை வெட்டி போட்டுரு. இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? கனி கொடுக்கும் பார்த்தா கனி கொடுக்க மாட்டேங்குது, ஏன் நிலத்தை கெடுக்குது? இதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறார், எஜமானனே, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், 1 வருஷமும் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி போட. பரிந்து பேசுகிறார். இதே போலத்தான் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இவர்களுக்கான இரத்தம் சிந்திருக்கிறேன், இவர்களுக்கான நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், இவர்கள் செய்கிற குற்றங்கள், இவர்கள் செய்கிற அக்கிரமங்கள், இவர்களுக்கு வருகிற மீறுதல்கள் எல்லாவற்றுக்கும் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு தடவை இவர்களை நிச்சயம் மன்னி. அல்லேலூயா. ஒரு தடவை மன்னின்னு சொல்றதுக்கு இல்லை, இந்த தடவை மன்னித்து விடும் அப்படின்னு தான் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு தடவைன்னா அதுக்கு மேலே நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சில நேரத்தில் தவறுகளை உணர்கிறோமா இல்லையா? உணர்ந்தேன்னு சொன்ன ஆண்டோட சமத்தில் மன்னிப்பு கேட்குறோம், ஆண்டவரே மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்லி. அப்பவும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் அவர் மனதுருகிற தேவனாக நமக்கா பரிந்து பேசுகிறார். சிலவங்க வந்து எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம நினச்சிட்டே இருப்போம், இவங்கெல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, ஆனால் ஒரு அடி விழாத்த காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் பரிந்து பேசிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் இயேசு சிலுவையில் அறையப்படுகிற போது அவர் அறைந்தவர்களுக்காக அவர் பரிந்து பேசினார். இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பரிந்து பேசுகிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்த அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது, அது வரைக்கும் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி பவுல் இந்த கொரிந்தி சபைக்கு அழகாக எழுதுகிறார். அப்போ ஆண்டவருடைய வருகை நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்கு நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் முதல்ல நமக்காக ஜீவனை கொடுத்ததினால தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். நமக்காக பரிந்து பேசுகிற அப்படினாலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை குற்றம் சாட்டாமல் இருக்கணும்னு சொன்னா நம்ம யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. ஈஸியாக குற்றம் சாட்டிடுவோம், அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு. பரிசேயர்கள் அதை செய்தார்கள். அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், அன்றைக்கு இருந்த யூதர்கள் என்ன பண்ணினார்கள்? ஸ்தோத்திரம். அந்த வேசித்தனம் பண்ணின அந்த ஸ்திரியை கொண்டு வந்து, இவள் வேசித்தனம் பண்ணிவிட்டால், கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு விட்டால் இவள் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கள்ளத்துக்கு எறியணும்னு சொல்லி சொன்ன போது எல்லாரும் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு போய்விட்டாங்க. ஸ்தோத்திரம். யாருக்கும் குற்றம் சாட்டுவதற்கு அங்கே முடியலை.
நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய அன்பு எத்தனை பெரியது தெரியுமா? நம்ம மேல யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு கூட நம்ம மேல குற்றம் சாட்டுறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறதுனால அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக கூப்பிட்டது. ஆனா இயேசுவின் ரத்தம் நமக்காக நன்மையானதை பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 12வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 24வது வசனத்தை வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய வெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. எந்த ரத்தத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை விட நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆபேலுடைய ரத்தம் தன்னுடைய சகோதரன் தன்னை கொலை செய்து விட்டான் என்பதை ஆண்டவரத்துல அப்படியே கூப்பிட்டு கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தாவே, என்னுடைய சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான், அதுக்கு நீதி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தது. என்னை வாழ விடவில்லை, என்னை சாகடித்து விட்டான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இயேசுவின் ரத்தம் அப்படிப்பட்டதல்ல. பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லியே அது பரிந்து பேசி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நமக்குள்ள நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இயேசுவின் ரத்தம், அது பரிந்து பேசுகிற ரத்தம். அது ஸ்தோத்திரம் குற்றஞ்சாட்டாத ரத்தமாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது ரட்சிப்பின் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு நம்மளை குற்றம் சாட்டுகிறான். ஸ்தோத்திரம். எதுக்கு குற்றம் சாட்டுகிறான் சொல்லுங்க பாப்போம். நம்மளை பாதாளத்துல கொண்டு போறதுக்கு குற்றம் சாட்டுகிறான். அல்லேலூயா. நீர் ஸ்தோத்திரம் ரட்சித்தீர்னு சொல்லுகிறீர், உங்க பிள்ளைன்னு சொல்றான், ஆராதனைக்கு போறேன்னு சொல்றான். ஆனா இவங்க மேல எவ்வளவு தவறு இருக்குது. இவங்க பொய் சொல்றாங்க, திருடுறாங்க, சில நேரத்துல ஸ்தோத்திர சந்தர்ப்பம் பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுறாங்க. அல்லேலூயா. ஆமா, நேரம் வரும்போது கோவப்படுறாங்க. ஸ்தோத்திரம். சமயம் கிடைச்சா அடிக்கவும் செய்யறாங்க. இப்படி எல்லாம் நிறைய செய்யறாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வச்சுட்டு நீர் எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு பிசாசு குற்றம் சாட்டிட்டே இருக்கிறான். ஆனா இயேசு நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பரிந்து பேசுகிறதுனால இன்னும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்ல. நாம் நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டே இருந்தான். அவனுடைய தைரியம் என்னன்னு சொன்னால், எவ்வளவு தவறு பண்ணினாலும் ஸ்தோத்திரம் நமக்கு வேண்டி ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், நமக்கு வேண்டி ஒரு அட்வொகேட் இருக்கிறார். அவர் நமக்காக வாதாடி நமக்கு விடுதலை பெற்று தருவார், ஜாமீன் பெற்று தருவார்னு சொல்லி ஒரு தைரியம் இருந்தது. அவ்வளவு திறமையான ஒரு அட்வொகேட். அவருடைய படிப்பு திறமைகள்
அவருடைய சாதுரியங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவனோ அது எதற்குன்னு சொல்லி உணராதபடிக்கு மேன்மேலும் குற்றம் செய்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அடுத்தடுத்து குற்றம் செய்துட்டே இருந்தான். கொள்ளைன்னு சொல்லி இவனுடைய தப்புகள் பெருகிட்டே இருந்துச்சு. எப்பொழுதெல்லாம் இவன் தவறு செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் வேண்டிய பணத்தை அந்த அட்வொகேட்டுக்கு கொடுத்து நீதிமன்றத்தில் தனக்கான சாதகமான ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொள்வான். அதே போல அவன் அந்த தைரியத்தில் என்னுடைய கையில தான் அட்வொகேட் இருக்கிறார், என்னுடைய கையில தான் நீதிபதி இருக்கிறார், போலீஸ் அதிகாரங்கள்லாம் என்னுடைய கையில தான் இருக்கிறன்னு சொல்லி தொடர்ந்து அவன் தவறு செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு கொடிய குற்றத்தில் அகப்பட்டு கொண்டான். கொலை குற்றத்திலே அகப்பட்டு கொண்டான். இப்பொழுது அவனுக்கு தைரியம் இருந்தது. என்ன தைரியம்னா, நமக்கு தான் திறமையான வக்கீல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தைரியத்துல அவன் தானாக போய் சரண்டர் ஆயிட்டான். போய் ஜட்ஜி முன்னாடி போய் நிறுத்தப்பட்டிருக்கிற போது அந்த இடத்துல அட்வொகேட் இருந்த இடத்துல, இவனுடைய அட்வொகேட் இருந்த இடத்துல அவர் இல்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல வேறொரு அட்வொகேட் இருக்கிறார், வேறொரு வக்கீல் இருக்கிறார். ஆனால் இந்த மனிதன் தலை நிமிர்ந்து பார்த்த போது அங்கே எந்த அட்வொகேட்டை அவன் தேடிக்கொண்டிருந்தானோ அதே அட்வொகேட் அங்கே நீதிபதியாக உட்கார்ந்து இருந்தார். இவனுக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் அங்க இருந்த நீதிபதி இடத்துல தான் நம்முடைய வக்கீல் வாதாடி தீர்ப்பு வாங்க இருந்தது. இப்போ தீர்ப்பு எழுதுகிறவரே நமக்கு சாதகமா இருக்கிறாரு. அதனால இந்த நேரத்துல நான் தப்பித்துக் கொள்ளன்னு சொல்லி அவன் கனவு கண்டிருந்தான், நல்ல எண்ணம் கொண்டிருந்தான். ஆனா நடந்த விஷயம் வேற. அங்கே அதிகமான வாதாடுகிற அந்த காரியங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் இவனுடைய குற்ற செயலுக்கான எல்லா சாட்சியங்களும் சரியாக இருந்தது. உடனே அங்க இருந்த நீதிபதியா இருந்த முன்னாள் வக்கீல் அவர் தீர்ப்பு எழுத ஆரம்பித்து விட்டார். இவன் அநேக குற்றங்களை செய்திருக்கிறான். குற்றங்கள் எல்லாமே தண்டனைக்குரியவைகளா இருக்கிறது, நிரூபிக்கப்படக்கூடியவைகளா இருக்கிறது. ஆகவே இவன் இத்தனை நாட்கள் செய்த தவறுக்கு இவனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன்னு சொல்லி அவர் தீர்ப்பு எழுதிவிட்டார். இவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இத்தனை நாள் எனக்கு வேண்டி பரிந்து பேசின இந்த அட்வொகேட் இப்பொழுது நீதிபதியா இருக்கிறதுனால அவர் எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பு எழுதுவார் நான் நினைச்சு பார்க்கல சொல்லி கதறினான், அழுதான். அவர் போகிற வழியில எப்படியாயும் அவர்கிட்ட நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவருடைய கால்களை பிடித்து கெஞ்ச ஆரம்பித்தான். அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பிடித்து இழுத்தார்கள். உடனே இந்த ஜட்ஜி சொன்னார், கொஞ்சம் அவனை பேச விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவன் கேட்டான், ஐயா இத்தனை நாட்கள் நான் எவ்வளவு தவறு பண்ணியிருக்கிறேன், ஆனா நீங்கள் தானே எனக்காக திறமையா வாதாடி எனக்கு விடுதலை வாங்கி தந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் நீதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள், எனக்காக நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட தீர்ப்பை எழுதினீர்கள் சொல்லி கேட்ட போது அவர் சொன்னாராம் பணிந்த குரல்ல, தம்பி நான் அப்பொழுது என்னுடைய வேலை அது, யார் குற்றம் செய்தாலும் அவர்களுக்காக மத்தியஸ்தம் பண்ணி வாதாடி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறது என்னுடைய வேலை. இப்பொழுது நான் அப்படி செய்ய முடியாது. நான் உனக்கு அனுகூலமான காரியங்களை செய்த போது நீ உன்னை திருத்தி கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய கெட்ட செயல்களை விட்டு நீ மனம் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் உனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள், நீ சரியாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட தருணங்கள். ஆனால் நீ நான் பரிந்து பேசுவேன் சொல்கிற தவறா எண்ணத்தினாலே மறுபடியும் குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறாய். இது உனக்கு பரிந்து பேசக்கூடிய சமயம் கிடையாது. இது நான் நீதியான தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நான் என்னுடைய வேலையை நான் சரியாக செய்யாவிட்டால் இந்த நீதிபதி என்கிற ஸ்தானத்துல நான் இருப்பது பொருத்தமானதாக இருக்காதுன்னு சொல்லி அவர் போய்விட்டார். இவன் கதறினான், அழுதான். ஸ்தோத்திரம். அப்பொழுது சிலர் கேட்டாங்க, ஏன் இப்படி கதறி அழுதுகிற? அவன் சொன்னானா, எனக்கு கொடுக்கப்பட்ட கருணையின் நேரத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட நான் திருந்தும்படியாக நான் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விட்டு விட்டேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொன்னான். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். நாம் குற்றம் செய்யும் போது, தவறு செய்யும் போது நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற இரட்சகர் இயேசு இருக்கிறார்.
அவர் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறதுனால நாம் குற்றம் செய்யலாம் சொல்லி அர்த்தம் அல்ல. நாம் வாழ்வதற்கு, இன்னும் நம்மை திருத்திக் கொள்வதற்கு, இன்னும் நம்மை சரி செய்து கொள்வதற்கு ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஏன்னு சொன்னா, நம்ம மேல குற்றம் சாட்டுகிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் குற்றம் சாட்டிட்டே இருப்பான். யோபு குற்றம் சாட்டினான். ஸ்தோத்திரம். யோபு குற்றம் சாட்டுக்கு சுத்தி வந்தான். கடைசியில சொன்னான், அவன் தோளுக்கு பதிலாக தோலை கொடுப்பான், தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் கொடுத்துருவான் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லுகிறான். விருதமாகவா அவன் தேவனை பின்பற்றுகிறான் அப்படின்னு சொல்லுகிறான். ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த போதிலையும் யோபு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருந்தார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ நமக்காக ஒரு விண்ணப்பம் அங்க ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எத்தனை தடவை விழுந்து போனோம் தெரியுமா? எத்தனை தடவை பின்வாங்கி போனோம் தெரியுமா? ஆனா நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறதுனால நம்மளை ஆண்டவர் மறுபடி தூக்கி எடுத்துக்கிறார். அல்லேலூயா. இல்லாட்டா எப்போவோ பிசாசு நம்மள விழுங்கி இருப்பான். ஸ்தோத்திரம். நமக்கு வந்த சோதனைகள், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வந்த சோதனைகளுக்கு அளவே கிடையாது. அந்த சோதனையில நம்ம சோர்ந்து போய் நம்ம கலங்கி போனது உண்டு. ஆனா அந்த நேரத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு, அவர் நமக்காக இருக்கிறபடினாலே நம் இதுவரைக்கும் நிலைநிற்கும். முதலாவது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே தேவனுடைய அன்பை இந்த பூமிக்கு வெளிக்காட்டினார். இரண்டாவது, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறபடினாலே நம்ம மேல வருகிற அத்தனை குற்றங்களும் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிறந்த பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் வசன ஸ்பீடா வாசிக்கிறீங்க. இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிற ஒரு தாகம் வேணும். பிள்ளைங்கெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. வசனம் எடுத்து நினைச்சணும், வாசிக்கணும். ஸ்தோத்திரம். இதை மட்டும் டக்கு வாசிக்காங்க. ஸ்தோத்திரம். கையில கொடுத்தா போதும், 2 கையை வச்சுட்டு பரபரன்னு போயிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அது நமக்கு பிரயோஜனப்படாது. வசனம் வாசிக்கணும். சரி பாருங்க, இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நமக்காக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். புளிப்பில்லாத அப்பமாக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொன்னா புளிப்பில்லாதவர்களா இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இயேசு நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். புளிப்பில்லாத அப்பமாகவும் அவர் ஆட்டுக்குட்டியாகவும் பலியிடப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுடைய அப்பத்திலையும் அவருடைய ரசத்திலையும் பானம் பண்ணுகிற போது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். என்ன புளிப்பில்லாத அப்பம். ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து இறங்கி மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பம் அவர் தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அப்படின்னு சொன்னா, இந்த அப்பத்திலையும் இந்த ரசத்திலையும் பானம் பண்ணுகிறவர்கள், இதில் பங்கெடுக்கிறவர்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கணும். புளிப்பில்லாதவர்களான்னு சொன்னா பழைய சுவாவங்களை நம்ம விட்டு மாற்றணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். அப்ப நமக்குள்ளால என்ன இருக்கணும்? துப்புரவு, உண்மை. துப்புரவு சொன்னா என்னது? சுத்தம், உண்மை. அதோடு நம்ம என்ன செய்யணுமா? பண்டிகை ஆசரிக்கணும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். பழைய சுவாவத்தோட அல்ல.
நமக்குள்ளால பழைய வேண்டாத சுபாவங்கள் இருக்குது. அது இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் புதிதான ஒரு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிற போது ராஜா சொல்லுகிற, பார்வோன் சொல்லுகிறான், நீங்க வனாந்தரத்துல போய் எல்லாம் ஒன்னு ஆராதனை செய்யட்டால் இங்கே பலியிடுங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கு, எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம். நீங்க வனாந்தரத்துல போய் பலியிட வேண்டாம், இங்க பலி செலுத்துங்க. இந்த எகிப்து தேசத்துல தானே நீங்க பலி செலுத்துங்க என்று சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ ஸ்தோத்திரம், அது என்னன்னு சொன்னா, நீங்க எகிப்தை விட வேண்டாம், நீங்க இதுவரைக்கும் அடிமையா வாழ்ந்திருந்த வாழ்க்கையை விட வேண்டாம், இதுவரைக்கும் நீங்க எனக்கு வேலை செய்து என்னுடைய ராஜ்யத்தில் இருந்து எனக்கு எல்லா பணிவிடையும் செய்தீங்களா, அந்த ராஜ்யத்தை நீங்க விட வேண்டாம். ஸ்தோத்திரம், இங்கே இருங்க. 8வது அதிகாரம், யாத்திரை 8வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனை அழைத்து, நீங்கள் போய் நீங்கள் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். யாராவது தெளிவா வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடதா வேண்டியதா இருக்குமே. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடி அவருக்கு பலியிடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அழைச்சோம், அல்லேலூயா. பழைய மாதிரி அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம ஆராதனை முறையெல்லாம் மாத்தணும். எப்போ ஒண்ணு போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் ஆராதிக்கும் போது புதுசு புதுசா ஆண்டவர் ஆராதிக்கும். எல்லாரும் கவனிங்க. புதிய இருதயத்தோட, புது மனதோட, புதிய வார்த்தைகளை சொல்லி, புதிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கணும். பழைய அனுபவத்திலே இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் விரும்பவில்லை. அது புளிச்சு போனது. அல்லேலூயா. ஒரு அலே சொல்லுங்க வைப்போம். புளித்து போன அனுபவம், புளித்து போன அனுபவம் வேண்டாம். இந்த பார்வோன் சொல்லுகிறான், நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருந்து ஆராதிச்சா போதும், ஒரு வேறுபாட்டின் அனுபவம் வேண்டாம். நீ எதுக்கு அங்க போய் கஷ்டப்படுற, இங்கே பலியிடுங்க. இங்க கண்டுகுட்டியில பலியிடுகிற போது அது எகிப்து தேசத்துல அவங்களுக்கு கடவுள். அதை பலியிட்டாச்சுன்னா எகிப்தியர் அனுப்பிச்சுவாங்க, கல்லறிவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை எகிப்தியுடைய அருவருப்பை நாங்க எப்படி பலி செலுத்த முடியும்? எகிப்து நீங்க தெய்வமா நினைக்கக்கூடிய அந்த அருவருப்பை நாங்க எப்படி பலி செலுத்த முடியும்? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எங்கள் தேவன் என்ன பலி செலுத்தணும்னு சொல்லி, என்ன பலி செலுத்தணும், என்ன ஆராதனை செஞ்சு எங்களுக்கு சொல்றாரோ அதன்படிதான் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. 3 நாள் பிரயாணம் வந்து எகிப்தை விட்டு வெளியே வந்துதான் அவங்களுக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம மேல குற்றம் சாட்டுகிறதை ஆண்டவர் ஓய பண்ணினார். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா புளித்த அனுபவங்கள், பழைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை துப்புரவாகவும் உண்மையாகவும் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்படணும், புதிதாக்கப்படணும். பழைய வாழ்க்கையில ஒளிந்து போகணும். ஆண்டவர் பரிசேயர், சதிசேயர், ஏரோதியர் இவங்களுடைய புளித்தமாக குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சாப்பாடு அந்த அப்பத்தை கொண்டு வராதனாலதான் சொல்றாங்க பொழுதுக்கு அப்படின்னு. ஆனா பழைய பரிசேயருடைய புளித்தமாகும் அப்படின்னு அவங்க பழைய கொள்கையிலே இருக்கிறாங்க, பழைய பாரம்பரியத்திலே இருக்கிறாங்க. அதெல்லாம் புளித்தமாவு, அதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் விரும்பல. கர்த்தருடைய நாமம் இப்படிதாக. இன்னொரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 10வது வசனம்.
நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் விழித்திருக்கிறவர்களான்னு சொன்னா உயிரோடு இருக்கிறவங்களா இருந்தாலும் நித்திரை அடைந்தவர்களா மரித்தவர்களா இருந்தாலும் நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்திருக்கிறாரே. அல்லேலூயா. அப்போ அவர் மரித்ததுனால நம்ம பிழைத்திருக்கிறோம். முதல்ல அவர் நமக்காக மரித்ததுனால தேவனுடைய அன்பை நாம் விளங்கி கொள்கிறோம். அவர் நமக்காக வேண்டிக் கொள்கிறதுனால குற்றஞ்சாட்டப்படுதலிருந்து நம்ம நீங்களாக்கப்படுகிறோம். மூன்றாவது, அவர் நமக்காக பலியிடப்பட்டதுனால பழைய புளித்தமாக நம்ம விட்டு அகற்ற முடிகிறது. நான்காவது பார்க்கிறோம், அவர் மரித்ததுனால நம்ம பிழைத்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம பிழைத்திருக்கிறோம், மரணத்திலிருந்து பிழைக்கிறோம். இயேசு மரணத்திலிருந்து பிழைத்தார், அவர் மரித்தார், மூன்றாம் நாள்ல உயிரோடு எழும்பினார். அதே போலத்தான் சொல்றேன், நமக்காக அவர் மரித்திருக்கிறார், நம்ம பிழைக்கணுங்கிறதுக்காக அவர் மரித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழ்கிறார்? கிறிஸ்து வாழ்கிறார். நமக்குள்ளால இயேசு வாழ்ந்தால்தான் நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற போது ஸ்தோத்திரம், கிறிஸ்து எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல நாமும் எக்கால சத்தம் துணிக்கும் போது உயிரோட எழுப்புவோம். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக, இயேசுவுக்காக நம்ம வாழ்வோம். இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், நமக்காக அவர் பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார், நமக்காக மரித்திருக்கிறார். ஆனபடினாலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜீவ பலியாக அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். எல்லாரும் ஸ்தோத்திரம். முடிந்தால் முழங்கால் போடுங்க, முடியாதவங்க எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பாவியா இருக்கையில்